தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் வரும் 21ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் இந்த விழாவின் சிறப்பம்சம் குறித்து வெளியாகியுள்ளது. மதுரை பாரபத்தி என்ற இடத்தில் நடைபெறும் மாநாட்டில் தெற்கு திசை நோக்கி விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 அடி நீளம், 60 அடி அகலம் கொண்ட இந்த மேடையில் 200 பேர் அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் இருந்தது போல மேடைக்கு முன்பு விஜய் ரேம்ப் வாக் செல்வதற்காக 800 அடி தூரத்திற்கு நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மாநாட்டில் ஆண்கள் 1,20,000 பேர் பங்கேற்க உள்ள நிலையில் பெண்கள் வெறும் 25,000 பேரும், முதியவர்கள் 4,500 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அவ்வாறு வருவோரின் வாகனங்களை பொறுத்தவரை வேன்கள், பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள், 4,000 வண்டிகள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்போருக்கு 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்படுவதோடு தொண்டர்கள் கண்டு களிப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட LED திரைகள் உருவாக்கப்பட இருக்கிறது. அதன் தேவைக்கேற்ப 420 ஒலிபெருக்கிகள், 20,000 மின் விளக்குகள், இதனுடன் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான CCTV கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநாட்டிற்குள் 18 வழித்தடங்கள் அமைக்கப்படுகிறது. இதேபோல தொண்டர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸுடன் கூடிய மருத்துவக் குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை சார்பில் தவேகாவினரிடம் பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தவேகாவினர் மாநாட்டில் குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது.